வரலாறு ஆஸ்திரேலியன் டே. ஆஸ்திரேலியன் டே என்ற வந்து வேணைய நாடுகளின் சுதந்திர தினம் மாதிரி வந்து ஆஸ்திரேலியா வந்து ஆஸ்திரேலியன் டேன்னு சொல்லுவாங்க. அதாவது பிரிட்டன்ல இருந்து இவங்க முதல் வந்து போட்டில் வந்து இறங்கிய நாளை வந்து ஆஸ்திரேலியன் டே கொண்டாடுறாங்க. ஆனால் இந்த நாட்டின் குடிமக்கள் வந்து வேறு, அதாவது இந்த நாட்டின் அப்பொரிஜினல் அதாவது பூர்வீக மக்கள் வந்து அவர்கள் வேறு. அவர்கள் உண்மையிலேயே ஆசியா, அதாவது இலங்கை, தமிழ்நாடு, இலங்கை இந்த பூர்வீக மக்கள் தமிழ்நாட்டு தமிழர்களின் கீழும் இங்கே வாழ்கின்ற பூர்வீக மக்களின் கீழையும் கொஞ்சம் ஒற்றுமை இருக்குன்னு ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த ஆஸ்திரேலியன் டேயை கொண்டாடும் பொழுது இங்கே பூர்வீக மக்களும் சேர்ந்து கொண்டாடுறாங்க என்றால் அது இல்லை. அது உதாரணத்துக்கு எங்களுக்கு இலங்கையில் போர் வெற்றி என்று போரை வெற்றியை கொண்டதாக அந்த மே 18 கொண்டாடும் ஒரு இனம், அதே நாட்டில் இன்னொரு இனம் அந்த போரில் அழிந்த மக்களுக்கு துக்க தினம் கொண்டாடும். அதுபோலதான் ஒரு உணர்வு. எனவே இந்த வரலாறுகள் வந்து தங்கள் இனங்களையும் தங்கள் நிலங்களையும் தங்கள் கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களையும் பாதுகாப்பது என்பது அவர்களின் உரிமை. இந்திய பூர்வீக மக்களின் கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்கள் என்பது இன்னும் ஒரு பல ஆண்டுகளுக்கு பின்னர் அல்லது அழிந்து போகும். எனவே உதாரணத்துக்கு இலங்கைக்கு இவ்வாறு விஜயனும் 700 தோழர்களும் வந்து இறங்கின பின்புதான் இலங்கையில் மனிதர்கள் உருவாகினார்கள் என்று மகாவம்சத்தில் கூறப்படுது. ஆனால் குவேனியை திருமணம் செய்ததாக விஜயன். ஆனால் குவேனி யார் என்று சொன்னால் அதை ஒரு தமிழ் பெண் அல்லது தமிழ் அரசி என்று சொல்ல வேண்டி வரும். எனவே குவேனியை வந்து ஒரு அரக்க குலமாக அந்த மகாவம்சம் சொல்லப்பட்டது. அதுபோன்று இங்கும் வந்து இறங்கிய நாளை ஆஸ்திரேலியன் டே என்று கொண்டாடுறார்கள். அது பிறகு திருப்பி இன்னொரு பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பூர்வீக மக்களின் வரலாறு அளித்து கொடுக்கும். உலகம் பலம் உள்ளவர்களில் தான் தங்கியிருக்கிறது. பலம்தான் இந்த உலகத்தில்